ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு DCA ஸ்பாட். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வாட் இஸ் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த டைப்ஸ் ஒரு டைப்ஸையுமே வந்து நம்ம டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற டாப்பிக்கில் என்னென்னலாம் இருக்கும்னா மேஜர் காம்போனன்ட் பார்த்திங்கன்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், தென் லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், தென் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டீலிங் வித் மேட்டர்ஸ் அதர் தென் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். தென் இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த சார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த டாபிக் வந்து எக்ஸாமில் தியரி கொஷினாக வரலாம், இல்லை எம்சிக்யூவாக வரலாம், இல்லை கம்பேரிசன் கொஷின் மாதிரி கூட வரலாம். ஸோ கான்செப்டை நம்ம இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. செல்லர் வந்து 2 செல்லர் இருக்கார் இந்த இடத்துல, ஓகேவா? நீங்கள் மொபைல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, 2 செல்லர் இருக்காங்க. செல்லர் 1 என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து 100% ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், நானே பர்சனலாக செக் பண்ணிட்டு இது 100% நல்ல ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறாரு. செல்லர் 2 என்ன சொல்கிறாருன்னா, நான் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அடித்து சொல்கிறாரு 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்னு. 2வது சிலர் என்ன சொல்கிறாரு, நான் ஃபுல்லாலாம் வெரிஃபை பண்ணல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் மாதிரி சொல்கிறேன், இது ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சேமா? நான் உங்ககிட்ட கொஷின் பண்ணுறேன், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சேமா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். பிகாஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரெக்டாக 100% அடித்து சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மி, நான் ஃபுல்லாலாம் பார்க்கல, ஆனால் இருக்கும், ஒரிஜினல் ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆடிட் வேர்ல்டில் கூட சேம் கான்செப்ட் தான். அஷூரன்ஸ் கொடுக்குறது வந்து 2 லெவல்லையுமே இருக்கும். எப்படி இருக்கும்? 2 லெவல்லையுமே இருக்கும். அது ஒன்று ஹை லெவல் அஷூரன்ஸாக இருக்கும், இல்லை மாட்ரேட் லெவல் அஷூரன்ஸாக இருக்கும். ஆனால் என்னவா இருக்காது? அப்சல்யூட் அஷூரன்ஸாக மட்டும் இருக்காது. இதான் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போது ரீசனபிள் அஷூரன்ஸும் லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இந்த 2 இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ப்ரொவைட் அஷூரன்ஸ் டு யூசர்ஸ். யாருக்கு? யூசர்ஸ்க்கு தான் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குறோம். த டிஃப்ரென்ஸ் இஸ் ஆஃப் டிகிரி. ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் லைக் ஆடிட் ப்ரொவைட்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் வித் தி ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். Whereas limited assurance engagement like review, ரீசனபிள்னா ஆடிட்டுன்ற டேர்ம் இருக்குது, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசனபிளில் ஆடிட்டுன்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் ரிவ்யூ, பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் லோவர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தேன் ஆடிட். வென் கம்பேர் டு ஆடிட் இங்கே கம்மி தான். இட் இஸ் ஒன்லி அ மாடரேட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். இதுதான் வந்து புக் டெஃபினிஷன், ஓகேவா? இப்போது ஆடிட்டில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயந்தாங்க. ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் 100% கேரண்டி கொடுக்கவே முடியாது. பட் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லலாம் இருக்கும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், இந்த மாதிரி அவருக்கு என்ன ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவார். அதிலிருந்து தான் அவர் என்ன கொடுப்பாரு? ஒரு ஒப்பீனியன், அதாவது அவரோட கன்க்ளூஷனை கொடுக்குறாரு. இது வந்து ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், ஓகேவா? ஏனோ தானோன்னு பண்ணல, ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் 100% அஷூரன்ஸ் கொடுக்கவும் முடியாது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் வந்து சிஏ ஃபைனல் ரிசல்ட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் போயிட்டீங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள். ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறீங்க. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் உங்கள் ரிசல்ட்டை வெப்சைட்டில் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்சைட்டில் செக் பண்ணதோடு இல்லை, ஹால் டிக்கெட்டையும் நான் வெரிஃபை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஹால் டிக்கெட்டை வெரிஃபை பண்ணுறாங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுலேருந்து தான் பார்க்கணும்.
கிராஸ் செக் பண்றாங்க. ரிசல்ட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு பெர்சன் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரிசல்ட் டைம்ல உன் ரிசல்ட்ட நான் வெப்சைட்ல செக் பண்ணிட்டேன்னு சும்மா சிம்பிளா முடிச்சுட்டாரு. அவ்வளோதான் அவரு சொன்னாரு. ஆனா 2வது ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, உங்க ஹால் டிக்கெட்ட வாங்குறாரு. அதுல இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு வெரிஃபை பண்றாரு. இது சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இதெல்லாம் பார்க்குறாரு. உங்க ரிசல்ட் அவரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கிறாரு. இப்ப இது 2 பேர்ல யார் மேல கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும்? ஆப்வியஸா செகண்ட் ஃப்ரெண்டு மேல தான். ஏன்னா, அவர் தான் நெறையா வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காரு. நெறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காரு. அதே மாரி தான் ஆடிட் கான்செப்ட்லயும் இருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு டாபிக்கும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இங்க ரீசனபிள் அஷ்யூரன்ஸ்ன்றது என்ன? Like audit provides high level of assurance, perform elaborate and extensive procedure, draw reasonable conclusions on basis of sufficient appropriate audit evidence. உங்களோட ஃப்ரெண்டு 2 பண்ணாங்க இல்லையா, அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஆடிட் பண்ணியிருக்காரு. உங்களோட ஃப்ரெண்டு 1 ஜஸ்ட்டு என்ன பண்ணாரு, நான் ஒரு ரிசல்ட்டை வெப்சைட்டில் பார்த்துட்டேன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடுறாரு. அது லிமிட்டட் அஷூரன்ஸ். ஏன்னா அவர் கம்மியான ஒரு அஷூரன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. இட் ஜஸ்ட் லைக் அ ரிவ்யூ. ஆடிட்ன்றது கொஞ்சம் இன்டெப்த் அனாலிஸ் பண்ணுறது, ரிவ்யூன்றது கொஞ்சம் மேலோட்டமாக மட்டும் பார்த்துக்கிறது. இட் பெர்ஃபார்ம்ஸ் த ஃபியூவர் ப்ரொசீஜர், ட்ராஸ் லிமிட்டட் கன்க்ளூஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இங்கே நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர்ஸ், எலாபரேட் ப்ரொசீஜர்ஸ்னு இங்கே 2 வேர்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜருன்றதை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர் வந்து நிறையா ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஆடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நிறையா வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு எவிடன்ஸ்லேருந்தும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஐடியாலஜி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ்லேருந்தும் இதே நம்ம ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணால் ஆடிட்டை நல்லா பண்ண முடியுமா? இல்லை இந்த எவிடன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ப்ராப்பரான ரிசல்ட் அவுட்கம் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு ஒன்னொன்றுத்துக்கும் உங்களுக்கு நிறையா வந்து ப்ரொசீஜர்ஸ் தோணும். அதில் எக்ஸாம்பிள் நீங்கள் வவுச்சிங் பண்ணுறது, வெரிஃபிகேஷன் பண்ணுறது, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது, இல்லை அவங்க போட்டிருக்க மேனேஜ்மெண்ட் போட்டிருக்க கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு ஒரு ரீகால்குலேஷன் நீங்கள் பண்ணி பார்க்குறது, அசட்டு இன்வென்ட்ரிஸ் இதெல்லாமே நீங்கள் போயிட்டு ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா வந்து ஸ்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் அவங்களோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 10,000 யூனிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே 10,000 யூனிட்ஸ் இருக்கா, இல்லை அதை விட கம்மியாக இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கா எப்படின்றத நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் தெரியும். அதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிக்க மாதிரி தான் 10,000 யூனிட்ஸ் இருக்கான்றத செக் பண்ணும். இது எல்லாமே என்ன பண்ணுவார்னா, ஆடிட்டர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே வெரிஃபை பண்ணுவார். அதே மாதிரி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸும் அப்டெயின் பண்ணுவார். எதுக்கு? இது 2ம் நல்லபடியாக கிடைச்சா தான் அவருக்கு அந்த ஆடிட் பார்க்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ, அட் த சேம் டைம் அந்த கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸும் வந்து எப்படி சொல்லணும், ரிலையபிளாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒரு ஆடிட்டருக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறது. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் அவரோட ஒப்பீனியனை கொடுப்பார். இதுதான் நம்ம வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்த பாயிண்ட்ஸு. இப்போது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு கம்பெனியோட மெயின் திங்கே என்னது ஆடிட் பார்க்குறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆடிட் பார்ப்போம். அப்போ ஆடிட்டுன்ற டேர்மே இங்கே ரீசனபிள் அஷூரன்ஸை நமக்கு கொடுக்கறது தான். ரீசனபிள் அஷூரன்ஸுன்றது என்னது, ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். இப்போது ஆடிட்டர் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பார்க்கும்போது என்னென்ன பார்த்துட்ருப்பாரு, ப்ராஃபிட் கரெக்டாக இருக்கா, அசட்டை கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, லயபிலிட்டிஸ் ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, ஃப்ராட் ஏதாவது நடக்கிற மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் அவர் திங்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருடைய ஒப்பீனியன் என்னன்றதை கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ். லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம ஆப்வியஸாக பார்த்தது என்னது, இட் ஜஸ்ட் அ ரிவ்யூ. இது வந்து ஒரு மாட்ரேட் லெவல் அஷூரன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். பிகாஸ் இது ரீசனபிளை விட ஒரு படி கம்மி, லோவர் லெவல் தான் கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து, நான் இந்த எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக கூட சொல்லியிருக்கேன், டாக்டர் எக்ஸாம்பிள், டாக்டர் கிட்ட போகிறீங்க,
ஒரு ஃபுல் பாடி செக்கப்க்கு நீங்க போறீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஃபுல் பாடி செக்கப்னா என்னென்னலாம் பார்ப்பாரு? பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாரு. இது வந்து ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் மாரி. ஆனா, குயிக்கா ஒரு ஹெல்த் ரிவ்யூ பண்றாருன்னா என்ன பண்ணுவாரு? பேசிக்கா கொஸ்டின் கேட்பாரு. பேசிக் கொஸ்டின் என்ன இருக்கு? ஐ இரிட்டேஷன் இருக்கா? இல்ல வந்து கோல்டு எவ்வளோ நாளா இருக்கு? சிவியரா இருக்கா? இந்த மாதிரியான பேசிக்கான கொஸ்டின் கேட்பாரு. இத பேஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் தான் வந்து அவரால குடுக்க முடியும். கரெக்ட்டா? ஃபுல்லாலாம் அவரு உங்க பாடி வந்து கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணல என்ன இருக்குன்னு சொல்லி. அவர் ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அது மூலமா அவர் உங்களுக்கு சொல்யூஷன் தருவாரு. இது வந்து லிமிட்டட் அஷ்யூரன்ஸ். தட்ஸ் இட். இதுதான் 2த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்ப என்னன்னா, எப்பயுமே இந்த ரீசனபிள் அஷ்யூரன்ஸ பொறுத்தவரைக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்டின்னா, அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மென்ட் டீலிங் வித் மேட்டர்ஸ் அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டே எத பேஸ் பண்ணி இருக்கு? அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணியும் இருக்கு. இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டா என்னன்றது. நான் இங்க வந்து ஜஸ்ட் குயிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கல்ன்ற பொறுத்தவரைக்கும், இந்த வருஷம் என்னது? மார்ச் 2026. இந்த 2026க்கு வந்து நீங்க ஐடி ஃபைல் பண்ண போறீங்க. அதுக்கு வந்து அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல போட்டிருக்க பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து எந்தது? பாஸ்ட்ல நடந்த விஷயம். அதாவது ஏப்ரல் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் நடந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ப அது கரண்ட்டா நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸா? கிடையாது. பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இயர் எண்ட்ல ரிப்போர்ட் பண்றீங்க. அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஆடிட்னாலே ஏற்கனவே நடந்து முடிஞ்சத நம்ம ஆடிட் பார்க்குறது தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். பட் ஒரு சில என்கேஜ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃப்யூச்சரை பற்றியும் இருக்கும். ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியும் இருக்கும். ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்றது அதுக்கும் நம்ம வந்து அஷ்யூரன்ஸ் கொடுப்போம். அது எந்த மாதிரியான அஷ்யூரன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல். ஹிஸ்டாரிக்கல் நான் பேசிட்டேன். பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்குறது. ப்ராஸ்பெக்டிவ்ஸ்ன்றது என்னென்னா, it relates to financial information based on assumptions about events that may occur in future and possible actions by an entity. It can be in the form of forecast, projection or combination of the both. அப்படின்னா என்ன? அப்போ ப்ராஸ்பெக்டிவ்ன்றது ஃப்யூச்சர் ரிலேட்டடான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஹிஸ்டாரிக்கல்ன்றது என்னதுன்னா பாஸ்ட் ரிலேட்டடோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் நான் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன். கம்பெனி வந்து இப்போது கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 2027 நம்ம இப்போ இருக்கிறது எந்த இயர்? 2026. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2027ல் எங்களோட ரெவென்யூ வந்து 500 crores ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி. இன்னும் நடக்கலை. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நாங்கள் எடுப்போம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐ திங்க் நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நிறையா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிட்ச் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன், அவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே அவங்களோட ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. இது ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. என்னது? ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது வந்து மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதான் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. ஹிஸ்டாரிக்கல்ன்றது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். ப்ராஸ்பெக்டிவ்ன்றது இன்னும் நடக்கலை, இனிமே தான் நடக்க போகுது. அதை நான் வந்து முன்னாடியே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இப்போ இங்கே என்னென்னா, இதே பாயிண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாமினேஷன் இஸ் நாட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நாட். Practitioner obtains evidence about the reasonableness of assumption. Evidence is always future oriented. Auditor does not express opinion on whether results will be achieved. Provides only a moderate level of assurance. ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுக்கு எப்படி நம்மளால் ஹை லெவல் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியும். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் 500 crores ரெவன்யூ எடுப்போன்னு. அதே இது வந்து ஒப்பீனியனாக கொடுக்க முடியுமா ஆடிட்டர் வந்து? கண்டிப்பாக
ஹை லெவல் அஷ்யூரன்ஸ் நான் தரேன். கண்டிப்பா இந்த கம்பெனி வந்து 500 க்ரோர்ஸ் ரெவென்யூ எடுப்பாங்கன்னு. நெவர் அந்த மாதிரி குடுக்க முடியாது. ஸோ, அதனால தான் இங்க என்னன்னு சொல்றோம், மாடரேட் லெவல் ஆஃப் அஷ்யூரன்ஸ் தான் உங்களால குடுக்க முடியும். நெக்ஸ்ட் இப்ப இதுல வந்து எப்படின்னா, இப்ப இதுல என்ன இப்ப ஆடிட்டருக்கு இதுல என்ன ரோல் இருக்க போகுது? அப்ப ப்ராஸ்பெக்டிவ்ன்றது அவரு வந்து எனிஹவ் மாடரேட் லெவல் தான் குடுக்க போறார் அஷ்யூரன்ஸ். அப்ப என்ன அவரோட ரோல் இருக்கும்னா, அவர் வந்து ஃபியூச்சர வந்து பிரெடிக்ட் பண்ண போறதில்ல. ஏன்னா ஆடிட்டர் என்ன அஸ்ட்ராலஜரா? ஸோ ஃபியூச்சர வந்து அவரால கேரண்டி குடுக்க முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணுவார்னா, மேனேஜ்மென்ட் அசம்ப்ஷன் வந்து ரீசனபிளா இருக்கா? இந்த வருஷம் வந்து அந்த கம்பெனி வந்து எக்ஸாம்பிள் 350 க்ரோர்ஸ் வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நான் 500 க்ரோர்ஸ நான் டச் பண்ணிடுவோம். 400 அந்த 450லேருந்து 500 நாங்க டச் பண்ணிடுவோம்ன்னு சொன்னா, இது ரீசனபிள். அத விட்டுட்டு இந்த இயர் வந்து 350 க்ரோர்ஸ் நாங்க நெக்ஸ்ட் இயர்ல வந்து 1000 க்ரோர்ஸ் நாங்க ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, அது ரீசனபிளா இருக்கா? இல்ல. அப்ப அத தான் வந்து ஆடிட்டர் செக் பண்ணணும். ரீசனபிளா தான் சொல்றாங்களா அவங்களோட அசம்ப்ஷன்? அத மட்டும் தான் அவர் பாப்பாரு. டேட்டா வந்து அதுக்கேத்த மாதிரி ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா? தென் டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரியான ஜெனரலைஸ்டு திங்ஸ் தான் அவர் வந்து ரிவ்யூ பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? ரிவ்யூ பண்ணியிருப்பாரு. இப்போ இப்போ மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க நெக்ஸ்ட் இயர் சேல்ஸ் டபுள் ஆகும்னு. ஆடிட்டர் உடனே கேட்குறாரு, "எத வச்சு நீங்க டபுள் ஆகும்ன்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன பேசிஸ்?" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அந்த கம்பெனி சொல்றாங்க, "நாங்க வந்து லைக் புதுசா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போறோம். நியூ கஸ்டமர்ஸ் வருவாங்க. நாங்க மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ண போறோம்." அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இத இத பேஸ் பண்ணி தான் நாங்க சொல்றோம், ஃபியூச்சர்ல எங்களுக்கு ரெவென்யூ வந்து டபுள் ஆகும். அப்ப ஆடிட்டர் வந்து அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா இந்த கம்பெனிக்கு அப்படின்றத தான் அவரு செக் பண்ணுவாரு. ரீசனபிளா இருக்கா அப்படின்றது. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அஷ்யூரன்ஸ் ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிலேட்ஸ் டூ புரொவைடிங் அஷ்யூரன்ஸ் ஆன் த டிசைன் அண்ட் ஆப்பரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இன் அன் என்டிட்டி. இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன? ஃபோக்கஸ் இஸ் ஆன் கண்ட்ரோல்ஸ், நாட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமௌண்ட். Then examines the design of control, examines operating effectiveness of control, helps management to improve system and reduce the risk. இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்ல. இன்டர்னல் கண்ட்ரோலும் ப்ராப்பரா இருக்கான்றத பார்க்கணும். இப்போ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி தான். இப்போ மேனேஜ்மெண்ட்டும், எம்ப்ளாயியும் சேர்ந்துட்டு ஏதாவது ஃப்ராட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஆடிட்டரால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயீஸ் கரெக்ட்டா தான் இருக்காங்களான்றத நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்போம். இல்ல மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா நடத்துறாங்களான்றத வந்து நம்ம யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்போம், எம்ப்ளாயீஸ் கிட்ட, அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட நம்ம கேட்போம். 2 பேருமே சேர்ந்து தப்பு பண்ணா எப்படி அது ஆடிட்டருக்கு தெரியும்? அப்ப இந்த இடத்துல என்ன வீக்கா இருக்கு? இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருக்கு. இப்ப ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட வச்சு மட்டும் ஆடிட்டரால அவரோட ஒப்பீனியன் குடுத்துற முடியாது. இன்டர்னல் கண்ட்ரோலோட அந்த எஃபெக்டிவ்னஸும் எந்த மாதிரி இருக்கு? அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே வந்து அந்த பாயிண்ட்டே அதுக்கப்புறம் தான் அப்ளை ஆகும். ஸோ அஷ்யூரன்ஸ் ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், ப்ரொவைடிங் அஷ்யூரன்ஸ் ஆன் டிசைன் அண்ட் ஆப்பரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இன் த என்டிட்டி. இதுக்கு அதான் மீனிங். இப்போ நீங்க சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, நீங்க வந்து Amazon கிளவுட் சர்வீஸ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் கேட்குறாங்க, "இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பரா இருக்கான்னா எப்படி கேட்குறாங்க? ஒண்ணும் இல்ல. நீங்க போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்ல வந்து சிசிடிவி கிடையாது. அந்த மெஷின் இல்ல. யாராவது வந்து திங்ஸ் எடுத்து அவரோட பேக்ல போட்டுட்டு போனா கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருக்குன்னா, அப்ப அந்த கம்பெனி எந்த அளவுக்கு அவங்களோட மேனேஜ்மெண்ட்டே வீக்கா இருக்கும். யார் வேணாலும் அப்படி போலாம்ல. ஏன்னா, அவங்க திங்ஸ் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு அந்த செக்கிங் பண்ற மிஷினும் இல்ல. சிசிடிவியும் இல்ல. அப்ப என்ன இருக்கும்? அப்ப பயங்கரமான கொல்யூஷன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல நடக்கும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருக்கு. இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருக்கு அப்படின்னாலே, எப்படி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருப்பாங்க? நாளைக்கு எம்ப்ளாயீஸே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தேவையான திங்ஸ் எடுத்துட்டு போகலாம். யாருக்கு தெரியும்? யார் எடுத்தாங்கன்னு சிசிடிவி எதுவுமே இல்லாம எப்படி பார்க்க முடியும்? ஸோ பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் அந்த எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆடிட்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அதே அளவுக்கு தான் இன்டர்னல் கண்ட்ரோலோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத வெரிஃபை பண்றதும் ஆடிட்டருக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.
நெக்ஸ்ட் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் வெர்சஸ் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இத நம்ம இங்க பார்த்தோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃபியூச்சர் ஓரியன்டட் வந்து ப்ராஸ்பெக்டிவ். ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்றது வந்து என்னன்னா, பாஸ்ட்ல நடந்த விஷயம். இப்ப கீழ இருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஆடிட் ஆஃப் எஃபர்ட்ஸ் வந்து ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மென்ட். ரிவ்யூ பண்றாங்க இல்லையா? ரிவ்யூன்றது என்னது? ஒரு லிமிட்டட் அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ட தான் நமக்கு ப்ரொவைட் பண்றது. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது எப்பயுமே நமக்கு மாடரேட் லெவல் தான் தரும். கண்ட்ரோல் செக் பண்ணுறதும் மாடரேட் லெவல் அஷ்யூரன்ஸ். ஹை லெவல் அஷ்யூரன்ஸ் தான் நமக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா? மேனேஜ்மெண்ட்டும் எம்ப்ளாயீஸ் சேர்ந்தே ஃப்ராடுத்தனம் பண்ணால் எப்படி ஆடிட்டரால் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா 2 பேர்கிட்டயுமே இல்ல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எம்ப்ளாயீஸ்லாம் பக்காவாக இருப்பாங்க. அவங்களாம் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து தப்பு பண்ணுவாங்க. எப்படி ஒத்துப்பாங்க? அப்போ என்ன ஆகிடும்? அப்போ ஆடிட்டரால் ஹை லெவலில் அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது. கண்ட்ரோல்லாம் கரெக்டாக இருக்குன்னு. ஒரு மாடரேட் லெவல் நான் வச்சு சொல்கிறேன். இதை நான் பார்த்த வரைக்கும் ஓகேவா இருக்குது அப்படின்னு மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும். ஸோ இதே பேசிஸில் வந்து நீங்கள் ஐசிஐ மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இட் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் அஷ்யூரன்ஸ். இங்கே வந்து லிமிட்டட் அஷ்யூரன்ஸ் என்னென்னா லோவர் லெவல் ஆஃப் அஷ்யூரன்ஸ் தேன் ரீசனபிள். தென் இட் பெர்ஃபார்ம்ஸ் எலாபரேட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர் டு அப்டெயின் சாய். இதில் தான் நான் 2 ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன். அந்த மார்க் பார்த்துட்டு வெப்சைட்டில் செக் பண்ணி சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் இட் ட்ரா கன்க்ளூஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். இங்கே வந்து இட் இன்வால்வ்ஸ் sufficient appropriate evidence to draw limited conclusions தான் இங்கே கொடுக்க முடியும். ரீசனபிள் கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஆடிட் என்கேஜ்மெண்ட் தான் வந்து ரீசனபிள். ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்டுன்றது தான் வந்து லிமிட்டட் அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பேசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்றது தான் நீங்கள் இங்கே ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். ப்ராஸ்பெக்டிவ்னா என்ன, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா என்ன, இது 2மே இருக்கும். எக்ஸாமில் நிறைய டைம் கேஸ் ஸ்டடி மாதிரிலாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஈவன் டேரக்ட் கொஷின் கூட ஒரு அட்டெம்ப்டில் கேட்டிருக்காங்க. ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கும் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது கேட்டிருந்தாங்க. இந்த பாயிண்ட் ஐசிஐ புக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் அழகாக எழுதியிருக்க முடியும். அண்ட் தென் வந்து இந்த சார்ட் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இது நம்ம டைப்ஸ் ஆஃப் அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வித் எக்ஸாம்பிளோட இந்த பேஜில் நம்ம பார்த்தோம். ஸோ வித் திஸ் டைப்ஸ் ஆஃப் அஷ்யூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிமைனிங் டாபிக் நம்ம முடிச்சிடலாம். ரிமைனிங் டாபிக் என்ன இருக்குன்னா ஐ திங்க் இன்னும் என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆடிட்னா என்ன, ரிவ்யூனா என்ன, அஷ்யூரன்ஸ்னா இது எல்லாமே பார்த்தோம்ல. இதுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் எதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் இம்பார்ட்டன்ட்ன்றது லாஸ்ட் டாபிக். இந்த 2 டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா சாப்டர் 1 கம்ப்ளீட்டட். I hope this is very much helpful for you. Thank you. Signing off here.